உங்களுக்கு என்னடா வேணும்? டேய் யாரா நீங்க? அவங்கள பார்த்து என்ன கேட்ட? என்ன வேணும்னா உன் உயிர் வேணும்டா. என் பொண்ணு உன்னால விஷம் சாப்பிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அது தெரியுமாடா உனக்கு? முட்டாள், என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடா பாவி. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த இடத்தை விட்டு நீ போனவாதான்டா போவ. எவ்வளோ ஒருத்திக்கு குழந்தைய கொடுப்ப, என் பொண்ணு மனசை கெடுப்பல. சாரி ஆண்டி. வெட்டிடுவேன். ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடாத. உன் வாயால ஆண்டின்னு கூப்பிட்டாலே அதை கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பிரீத்தி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ் ஆண்டி. வேண்டிக்கடா, கடவுளை வேண்டிக்கோ. என் மகளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டிக்க. டேய், என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னா நீயும் உயிரோட இருக்க மாட்ட. ஆண்டி வெட்டிடுவேண்டா, வெட்டிடுவேன். அந்த ராஜகுமாரி எப்படி உன் கல்யாணத்தை நடத்துறான்னு நானும் பாக்குறேன். அவ நேத்து வந்தவ. அவள மாதிரி என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு எவ்வளவு ஒருத்திக்கு அவ கல்யாணம் பண்ணி வைப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சுக்கிட்டாளா? இல்ல, நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உன் கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன். நான் நினைச்சா உன் கருமாதியே நடத்த முடியும். நடத்துறேன். அந்த நீலாம்பரி நான் யாருன்னு தெரியாம புரியாம தேவையில்லாம என் வழியில வந்துட்டு இருக்கா. உன்னையும் அவளையும் ஒரு வழி பண்ணி அவளை என் கால்ல விழ வைக்காம விட மாட்டேன். மச்சான், யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க. ஆமாடா. யாரா என்னன்னு பார்க்கலாம். ஹலோ பாஸ். ஏய், தண்ணி தெளி. ஹலோ ஹலோ சார். அண்ணா, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. அண்ணா. அண்ணனா? போதும் போதும். என்னாச்சு? என்ன சொல்றீங்க? அண்ணா அண்ணனா? யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணுமா? என்னாச்சு சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. மொபைல் பதட்ட பண்ணாம இருங்க. மொபைலுங்க, மொபைல். மெதுவா நம்பர் சொல்லுங்க சார். சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 98841. லைன் போயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏய் மச்சான், இங்க கிடக்குடா. ஹலோ, அது எடு. இந்த மொபைல் தானே? இதானே? தேங்க்ஸ். ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்லைங்களா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்து போங்க சார். பாத்து சார். தேங்க்ஸ். படம் மச்சான். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஹலோ மகேஷ். அக்கா அக்கா. என்னாச்சு மகேஷ்? என்னமோ மாதிரி பேசுற? அக்கா, நானும் ரமேஷும் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது ரமேஷை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன அடிச்சு போட்டு போயிட்டாங்கக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத ரமேஷ், அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்படி ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன், நடந்துருச்சு. பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆலியே. இல்லக்கா, சின்ன காயம்தான், அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, டேக் கேர். இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ம், சரிக்கா. முக்கியமா
அப்பா அம்மா கிட்ட சொல்லாத. எங்கன்னு கேட்டா ஆபீஸ் விஷயமா பாம்பே போயிருக்கான்னு சொல்லிடு. என்கிட்ட கேட்டா நான் பேசிக்கிறேன். சரிக்கா. பட் ரமேஷ் நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு ஒன்றும் ஆகாம நான் கூட்டிட்டு வரேன். டோன்ட் வரி. சரிக்கா. ஏன்டா விரட்டுற? ஐயோ அக்கா, பயப்படாதுன்னு சொல்ல வந்தக்கா. குழந்தை தானே, விளையாடாம என்ன பண்ணுவா? கதிரு, நீ மாறிட்டனே எனக்கு தெரியும். அவனுக்கு தெரியாது இல்ல, அதான் பயந்து ஓடி இருப்பா. நீ போய் சாப்பிடு போ. சரிக்கா. ஹலோ, சொல்லு நீலாம்பரி. ராஜகுமாரி சொல்லு. எங்க இருக்க? சரி, உடனே வரணுமா? ஏதாவது ப்ராப்ளமா ராஜகுமாரி? சரி சரி, பரவாயில்ல, நான் உடனே வரேன். கதிர், நீ பாலாஜி பாத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். ஓகேக்கா. பாலாஜி பயப்படாத, மாமா இங்கதான் இருக்கேன். 40 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் ஹலோ. ஹலோ, என்ன தெரியுதா நான் யாருன்னு? மனுஷங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒன்ன மாதிரி மிருகங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேணா நீலாம்பரி, நக்கல் பண்ணாத. டேய், என்னம்மா இந்த குரல் யாருதுன்னு தெரியுதா? ஐயோ, அம்மானு கத்தி கதறது யாருன்னு தெரியுதா? சொல்லுங்க. என்ன நீ 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 நீலாம்பரி? சாரி சாரி சாரி, ராஜகுமாரி. என்னம்மா கண்ணு, வார்த்தையே வரல? தம்பி பாசம் ஜிவ்வுன்னு தலைக்கேறிடுச்சா? வேணாம், நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. உன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எது? என்ன சொன்ன? ஏன் நிலைமை மோசமா போயிடுமா? அடியே, நான் அடிப்பட்ட பாம்படி. அதுவும் சாதாரண பாம்பு இல்ல, அனகோண்டா. கடிக்கிறது மட்டும் இல்லடி, உன் குடும்பத்தை அப்படியே லபக்குன்னு முழுங்கிருவேன். சேச்சா, அனகோண்டா பாம்பு இல்லம்மா. நான் நெருப்புன்னு தெரியாம அதுல விழ போற விட்டில் பூச்சி. ரொம்ப பாவண்டி நீ. பயத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம ஒளறி தள்ளுற. பயங்கிற வார்த்தை என் அகராதியிலே கிடையாது. ஆனா என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்ன பண்ணுவ? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி உன் தம்பிக்கு கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ண பாரு. அங்க தாண்டி ஆரம்பிச்சது உன் குடும்பத்துக்கே கெட்ட நேரம். என்ன சொன்ன என்ன சொன்ன? எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ண கட்டாத, அந்த மஞ்சு பொண்ணு கைய பிடிச்சு இவனோட சேர்த்து வச்சல.
பாக்குறேன்டி, பாக்குறேன். எப்படி இவனுக்கும் மஞ்சுவுக்கும் கல்யாணத்தை நடத்துறேன் நானும் பாக்குறேன். பார்க்க தான் போறேன். என் தம்பிக்கும் மஞ்சுக்கும் அதே தேதியில அதே முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். ஏய், அதுவும் உன் கண்ணு முன்னாடி நடக்கும். ஆ? அது ஒன்னால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனாலையும் தடுக்க முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட நீ சவால் விடுற பாரு, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். சீச்சி, உன் பாராட்டெல்லாம் தூக்கி குப்பையில போடு. எவ்வளவுக்கு வேணும் உன் பாராட்டு? உன்னை நான் நேர்ல சந்திக்கிறேன். டேய், ஐயோ அத்தை வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. அம்மா. அத்தை. வா செல்வி, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை வர சொன்னேன். என்னாச்சு ராஜகுமாரி? பிரதீப் அவனை கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமா. அந்த விக்ரம கடத்த தான். விக்ரம கடத்துறது என்ன? கடைக்கு போய் காய்கறி வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன சரியான மாங்கா மடேண்டா நீ. அந்த விக்ரம் என்ன நீ லவ் பண்ற நந்தினியா? நீ கூப்பிட்ட உடனே கூடவே வரதுக்கு. கடத்தல் மேட்டர் ரொம்ப கவனமா செய்யணும், இல்லனா நம்ம கதை கந்தல் ஆயிடும். ஆமா, அவன் எங்கெல்லாம் போறான்னு கவனிச்சியா? ஒரு நாளைக்கு 4 தடவை பாருக்கு போறான். நம்ம கடத்தணும்னு நினைச்சா அங்கதான் போய் கடத்த முடியும். ஏய், சும்மா கடத்தணும்னு சொல்றியே, அவனை கடத்துறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? ஆமா, அவன் பெரிய ரவுடி. அவனை கடத்துறதுக்கு பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க போனோமா, 2 தட்டு தட்டமா, காருக்குள்ள தூக்கி போட்டோமான்றதை விட்டு. பிரதீப், இந்த கடத்தல் மேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் தான் உனக்கு பாஸ். எனக்கு பாஸ் அந்த ராஜகுமாரி. இங்க நான் என்ன சொல்றனோ அதத்தான் நீ கேட்கணும், இல்ல அடி விழும். புரிஞ்சுதா? எஸ் பாஸ். அந்த பயம் இருக்கட்டும். இப்போ பார்ல வச்சு அவனை கடத்தலாங்கிறதெல்லாம் நல்ல ஐடியா தான். இருந்தாலும் நான் சொல்ற ஐடியா எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி என் பிளான்? சூப்பர் சூப்பர் பிளான். வாங்க. இருடா, இப்படியே போனா நான் எப்படி வருது? ஏன் அந்த காலத்து லேடி பாஸ் மாதிரி தானே இருக்கீங்க? அந்த காலத்து பாஸ்க்கு ஓகே, இந்த காலத்து பாஸ் இப்படி இருக்க மாட்டா. வேற? என் கெட்டப்பே வேற. क्या रे देख रहेंगे कैसा है मेरा गेटअप? புரியலையா? எப்படி இருக்கு இந்த செல்வி, சாரி இந்த சிங் கெட்டப்? அங்க பாரு, அதான் விக்ரமோட கார். அவன் வரதுக்குள்ள அந்த கார் கிளம்பாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துரு. போ போ, சீக்கிரம் போ. என்ன இவன் மந்திரிச்சு விட்ட மாதிரியே நிக்கிறான்? ஒருவேளை இந்த கெட்டப் சரியா இல்லையோ? கா சூப்பர் கா. உங்களை பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியலக்கா. நிஜமாவா? அதான் முதல்ல எதுவும் பேச முடியல. அப்படியா? சரி தேங்க்ஸ் பிரதீப். போ போ, வந்த வழிய கவனி. ஓடு ஓடு ஓடு.
இவன் இதுக்கு என்னையே திரும்பி திரும்பி பாக்குறான்? என் கெட்டப்ல ஏதாவது டவுட்டா? என்ன சிங்கு இங்க நிக்கிறீங்க? ஆமா, எந்த ஊரு? அது சாப் நம்மளுக்கு இந்த ஊர் தான். இந்த ஊரா? நான் கேக்குறது உன் சொந்த ஊரா? அது நம்மளுக்கு வந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரும் ஒண்ணுதான் சாப். அது சரி, உன் பேர் என்ன? என் பேரு பல்ல 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 கபர் சிங். ஆ? மவனே செத்தடா நீ. கபர் சிங் ஓகே, அது என்ன பல்லே பல்லே பல்லே? அது நம்ம ஊட்டு பேர். ஆ, ரொம்ப நீளமா இருக்கே. அது ஒண்ணு இல்ல சாப், நம்ம தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டி பலே, ரெண்டாவது பொண்டாட்டி பலே, மூணாவது பொண்டாட்டி பலே. அதான் பல்லே 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 கபர் சிங். என்னது? தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டியா? தாத்தாவுக்கே 3 பொண்டாட்டினா அப்போ உனக்கு எத்தனை பொண்டாட்டி? நம்மளுக்கு 30 பொண்டாட்டி. 30 பொண்டாட்டியா? என்ன சொல்ற? 2 பொண்டாட்டி வச்சிருக்கிற என்னாலேயே சமாளிக்க முடியல. நீ எப்படி மெயின்டைன் பண்ற? அது ரொம்ப ஈஸி சாப். நான் ஊருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கே. ஒரே ஊர்ல 2 பொண்டாட்டினா தானே பிரச்சனை. ஊருக்கு ஒண்ணுன்னா பிரச்சனை இல்ல தானே சாப்? எஸ். அது நானும் உன்னோட ஸ்டைலையே ஃபாலோ பண்றேன். அச்சா ச்சே. ஓகே. மெக்கானிக்னா இவன் தான் மெக்கானிக். பிரதீப், என்னாச்சு? வேலை வண்டியை முடிஞ்சதுல? தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. சூப்பர். எஸ். பிரதீப், அவன் என்னமோ பாத்துட்டு இருக்கான். போ, அவன்கிட்ட எப்படியாவது பேசி நம்ம வண்டி கூட்டிட்டு வந்துரு. போ.